ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசுமை மாடி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாடி தோட்டத்துக்கு தேவையான மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் சில விதைகளை உணர போகிறோம். ஆமாங்க, இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி தாங்க நிறைவேற போகுது. மாடியில் வெயிட்டு எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அம்மா என்னை மாடி தோட்டம் வைக்கவே விடலை. ரொம்ப நாளாக நான் அம்மா கிட்டே கேட்டதுனால என்னவோ தெரியல, இன்றைக்கி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் அம்மாவுடைய மைண்டு மாறுறதுக்குள்ளே உடனே 2 சாக்கு பை எடுத்துக்கிட்டு மண் அள்ளிட்டு வரலாம்னு சொல்லி மச்சாங்கொல்லைக்கு கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இது போல் கரணை, மஞ்சள், மக்காச்சோளம், நெல், அப்புறம் சேனக்கிழங்கு இது போல் பயிர்களை தாங்க பயிரிடுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பயிரிடுறது பார்த்தீங்கன்னாக்கா மக்காச்சோளம் அது பயிரிடுவாங்க. அதுக்கப்புறம் கரணை, மஞ்சள் தான் எங்கள் ஊரில் பணப்பயிர்னு சொல்லலாம். வழிநடுக்கு இதே போல் பசுமையாகவே தாங்க இருக்கும். ஒரு வழியாக மச்சாங்கொல்லைக்கு வந்தாச்சுங்க. இதுதான் எங்கள் ஊர் ஏரி. ரொம்ப பெரிய ஏரிங்க. நல்லா மழை அந்தளவுக்கு ஒன்றும் இல்லாததுனால தண்ணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே தான் எங்கள் மச்சாங்கொல்லையும் இருக்குது. சரி வாங்க மண்ணல்ல போகலாம். சரி, தேவையான மண்ணெல்லாம் அள்ளலான்னு சொல்லிட்டு அள்ளிட்டு இருந்தால் பக்கத்தில் ஒரு மண்ணை பரட்டி பார்த்தா அடியில் ஒரு குட்டி நண்டு. அந்த குட்டி நண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உடனே என் பாப்பா பையன் காட்டு மாமா நான் பார்க்குறேன்னு சொல்லி கையில் வாங்கி வச்சு பார்த்துட்டு இருந்தான். நண்டு, குட்டி நண்டு. அதனுடைய தாய் பிரிஞ்சு வந்துருச்சு போல. பிடிக்க முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குட்டி நண்டு. இது அவங்களுடைய வலையிலே விட்டுடலாம். அது இருக்குது அதனுடைய வலை. அங்கே விட்டுடலாம். அது இல்லை மாமா, இந்த வலை. மண் அள்ளிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு நண்டு இறந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. மச்சாங்கிட்ட கேட்டால் இது நண்டு இல்லை, நண்டோட தோல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தாங்க தெரிஞ்சிச்சு நண்டு கூட தோல் உரிக்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு மண் அள்ளிட்டு கிளம்பியாச்சுங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கள் ஊரில் மோஸ்ட்லி மக்காச்சோளம் நிறையா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மக்காச்சோளம் இது போல் காய விட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சி வண்டியில் கொடுத்து அடிப்பாங்க. அடித்து அதை ரோட்டில் வச்சு காய வைப்பாங்க. காய வச்சு நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை மண்டியில் கொண்டு போய் போட்டுருவாங்க. சில பேர் இதை பச்சையாகவும் விற்றுருவாங்க. அதாவது அவிச்சு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு பச்சையாகவும் காசுக்கு விற்றுருவாங்க. ஒரு வழியாக மண்ணை தூக்க முடியாமல் தூக்கிட்டு மாடிக்கு வந்தாச்சு. மண் ரொம்ப கனமாக இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, ஆசை நிறைவேறணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். சரி, மண்ணை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு உரம் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நம்மக்கிட்ட இவ்வளோ மாட்டு எரு இருக்கே, அதை அள்ளிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நம்ம எருவுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்களோட ஆட்டு எரு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் அள்ளிட்டு அது தெரியாமல் எருவை நிரப்பி விட்டுட்டு வந்தாச்சுங்க. இது என் மாடியில் நான் கொஞ்சமாக மீன் வளர்த்துட்ருக்கேன். அதுதாங்க இது கப்பீஸு, மாலிஸு இது போல் மீன்லாம் வளர்த்துட்ருக்கேன். கொஞ்சமாக கொக்கோ பிட்டையும், அதாவது தேங்காய் நாரையும், மண், அப்புறம் எருவு இது எல்லாத்தையும் கொட்டி நிரப்பி நல்லா கிளறி விட்டு அதை 3 க்ரோ பேக்கில் எடுத்து வச்சாச்சுங்க. 3 க்ரோ பேக்லையும் ஒரு விதையாக எடுத்து வச்சு அதை ஊன போகிறோம். என் பையன்தாங்க ஒரே அடம், நானும் விதை ஊனறேன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இந்த விதைப்பை இதை தான் நம்ம இப்போ இதில் நட போகிறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய், கொத்தவரை, கீரை விதை, கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதை, தக்காளி விதை. இப்போ நம்ம தக்காளி விதையும்
வெண்டைக்காய் விதையும் கத்திரிக்காய் விதையும் ஊன போகிறோம். இதில் தக்காளி ஊனிக்கலாம், தக்காளி விதைய. இதில் வெண்டைக்காய் விதை ஊனிக்கலாம், கத்திரிக்காய் விதை இதில் போட்டுக்கலாம். இது நம்ம இந்த விதைய, இதுதான் தக்காளி விதை, அழகாக குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை இதில் ஊனலாம். போட்ட போதும். நம்ம யூஸ் பண்ணி தரம்பாய்ப்பா. வெண்டைக்காய் விதை, வெண்டைக்காய் விதைய நம்ம குட்டி ஆத்விக்ரியான்னு ஊன போகிறோம். துறைச்சிக்கலாம் இந்த ஊன. அதில் தான் கட்டு. இந்த உன் கை கட்டு. அங்கே காட்டு, இங்கே காட்டு, வீடியோவில் காட்டு. குட்டி கையில் இருக்கக்கூடிய குட்டி விதை, குட்டி கையால் ஊன போகிறான். ஒன்று ஒன்றா ஊனுங்க, ஒன்று ஒன்றா ஊனுங்க. இங்கே ஒன்று போடுங்க. இங்கே ஒன்று போடுங்க. வெரி குட். அடுத்தது கத்திரிக்காய் விதை. கத்திரிக்காய் விதையும் தம்பியை ஊன போகிறான். கத்திரிக்காய் விதை இப்போ தம்பி தான் ஊனுவான். கட்டு. இதில் ஊனுங்க, இதில் ஊனுங்க. வெரி குட். போங்க, போயிட்டு வாங்க. விதையெல்லாம் ஊனிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டாச்சு. 2 நாளைக்கு ஒரு முறை இதுக்கு தண்ணி ஊற்றி விடணும். சரி, ஓகேங்க. இந்த விதையெல்லாம் எப்படி முளைச்சி வருதுன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.